இன்னைக்கு ரியாவோட லஞ்சுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு நேற்று சிக்கன் 65க்கு மசாலா தடவிட்டு கொஞ்சோண்டு மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு ரியாவுக்கு பொரிச்சு கொடுத்து விட்டுட்டேன். என்னன்னு தெரில, ரியா 3rd ஸ்டாண்டர்ட் வந்ததுலேருந்தே காலையில் ஸ்கூலுக்கு எழுப்பும் போதே எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அழுக ஆரம்பிச்சிருது. முன்னாடி ஒரு 2 நாள் இதே மாதிரி அழுதுச்சு, நான் லீவ் போட வச்சுட்டேன். இன்னைக்கும் அதே மாதிரியே சொல்லிச்சு. சரி, இதுவே பழக்கமாகி போயிருங்கிறதுனால பரவாயில்லடா, கால் வலிச்சா அம்மா தையெல்லாம் தேய்ச்சி விட்றேன் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். முதல் நாள் ரியாவை கொண்டு போய் எல்கேஜியில் விட்டு அன்னைக்கு கூட ரியா ஸ்கூல் போகிறதுக்கு அழுகவே இல்லை, நான் தான் அழுதேன். இப்போதான் கொஞ்ச நாளாக என்னன்னு தெரியல, ஸ்கூல் போகிறதுக்குலாம் அழுதுட்டு இருக்கு. கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு. இன்னைக்கு சரிடா, ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே உனக்கு தையலை தேய்ச்சி விட்றேன், கால் அமுக்கி விட்றேன்னு சமாதானம்லாம் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அது சமாதானம் ஆகி ஸ்கூலுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் எனக்கு தான் என்னமோ என் உயிரையே பிடிங்கி அந்த கேட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்த மாதிரியே தோணுச்சு. கேட்டுக்கு வெளியிலே நின்று அது உள்ளே போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரி ரொம்ப அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே நின்றா எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். குழந்தைங்க வளர வளர அவங்க கூட நம்ம இருக்கிற நேரம் ரொம்ப கொஞ்சமாக ஆயிடுதுல்ல. எப்பெல்லாம் அவங்க கூட இருக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மேக்சிமம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும்.